Hi people, this is Gilbert. Welcome to Gilly's Folio. Yes, as usual, first thing first, I am not your financial expert or advisor. இங்கே நான் பண்ணுறது சொல்கிறது எல்லாமே என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் ஓன் நாலேஜில் பண்ணுறது தான். இதை பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ப்ராஃபிட் ஆர் லாஸஸ். ஓகே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஃபுல்லாக பண்ண விடாமல் தடுக்கிற 5 மெயின் எமோஷன். இந்த 5 எமோஷனை நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வைக்கல அப்படின்னா நம்மளை நினச்ச இடத்துக்கு நம்மளை விடாது, இந்த கோலை அச்சீவ் பண்ண விடாது இந்த எமோஷன். ஸோ அந்த 5 எமோஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபியர், செகண்ட் கிரீட், மூணாவது ஃபோமோ, நாலாவது பேனிக், அஞ்சாவது ஓவர் கான்ஃபிடன்ஸ். எஸ், இந்த 5 எமோஷனை நம்ம செக்கில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம நினச்ச இடத்துக்கு நம்ம கோலை ரீச் பண்ணிடலாம். ஸோ ஓகே, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி இந்த எமோஷனை நம்ம ஓவர் கம் பண்ணுறது, இதுக்கு என்ன பண்ணால் இந்த எமோஷன் இல்லாமல் நம்ம மெயின்டைனாக பேலன்ஸ்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எமோஷன் ஃபியர். இந்த ஃபியர் எமோஷன் எப்போ வரும் அப்படின்னா, உள்ளே என்ட்ரி ஆகிற டைமில். இந்த டைமில் கரெக்டாக பண்ணலாமா, இந்த டைமில் எடுக்கலாமா, எடுக்க வேணாமான்னு நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல. நம்மளை உள்ளேயே வரவிடாமல் வச்சுக்கிறது தான் அந்த மார்க்கெட் யூஸ் பண்ணுற எமோஷன் தான் இந்த ஃபியர். சரி, இந்த எமோஷன் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா, சின்னதாக நம்ம என்ட்ரி கொடுத்துடணும். எஸ், ஒரு இடத்துல நமக்கு என்ட்ரி எடுக்க பயமாக இருக்குது அப்படின்னா பெருசாக போகக்கூடாது. அந்த நேரத்தில் சின்னதாக நம்மளோட என்ட்ரியை அந்த இதுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிடணும். பெருசாக போகாமல் சின்னதாக உள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பயத்தை ஓவர் கம் பண்ணிட்டோம்னு அர்த்தம். செகண்ட் எமோஷன் கிரீடு. இந்த கிரீட் எமோஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க மார்க்கெட்டில் அப்படின்னா, நம்மளை வெளியே போகாமல் வச்சுக்கிறது, மார்க்கெட்டில் இன்னும் நம்மளை உள்ளே தங்க வைக்கிறதுக்கான எமோஷனாக யூஸ் பண்ணுறது தான் இந்த கிரீடு. அதாவது நம்ம ஃபியரில் என்ட்ரி எடுக்கிறோம், ஒரு சின்னதாக ஒன்று என்ட்ரி எடுக்கிறோம், ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை சின்னதாக யாருமே வாங்காத இடத்துல வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து 30 ரூபாய்க்கு வந்து நிற்கும். 30 ரூபாய்க்கு வந்த பொருள் அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, இது 60 ரூபாய்க்கு போகும்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன தோணும், வெளியே வர தோணுமா? இல்லை 60 ரூபாய்க்கு போகும்னா நம்ம 50 ரூபாயில் வெளியே வரலாம் அப்படின்னு நம்ம அந்நேரம் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட்டை நம்ம வெளியே, ஆனால் மார்க்கெட் என்ன ஆகும், 35 ரூபா வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திரும்ப 10 ரூபாய்க்கு வந்துடும். ஸோ நம்ம கிரீட் மென்டாலிட்டியை அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. நம்மளை உள்ளே விடாமல் தடுக்கிறதுக்கு ஃபியர் அப்படின்னா, நம்மளை வெளியே போக விடாமல் தடுக்கிறது வந்து கிரீடு. ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, 10 ரூபாய்க்கு வாங்குற ஒரு பொருளை 20 ரூபாய்க்கு வர்றப்போ நம்ம வந்து அதுலேருந்து 50% ப்ராஃபிட்டை வெளியே எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு அது திரும்ப 30 ரூபாய்க்கு போதா, அதுலேருந்து ஒரு 10% 15% ப்ராஃபிட் வெளியே எடுத்துடணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்மளோட ப்ராஃபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே லைட்டாக 10%, 10%, 20%ன்னு அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அது நம்மளை வந்து கிரீட் லெவலுக்கு நம்மளை தள்ளாது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறது இந்த ஸ்டெப்பு. மூணாவது நமக்கு மெயினாக இருக்கிறது வந்து ஃபோமோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோமோ எமோஷன்னா என்னென்னா, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் சொல்லுவாங்க. நம்ம ஒரு பேங்க்லேயோ இல்லை ஒரு டிக்கெட் எடுக்கிற கவுண்டர் ஏதோ ஒரு இதில் நம்ம லைனில் நிற்போம். நம்ம நிற்கிற லைன் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். பக்கத்தில் இருக்கிற லைன் வந்து அடுத்தது டக்கு டக்கு டக்குன்னு போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக அந்த ஜம்புக்கு அந்த லைனுக்கு ஒரு கியூக்குன்னு ஒரு ஜம்பை போடுவோம். நம்ம ஜம்ப் போட்ட அந்த டைமில் அந்த கியூ ஸ்டக் ஆயிரும். இந்த கியூ டக்கு டக்கு டக்குன்னு போக ஆரம்பிச்சிடும். திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கியூக்கு வரவே நான் இங்கே தான் நான் வருவேன்பீங்க. பட் நீங்கள் வர முடியாது. என்ன பண்ணுவான், போடா பின்னாடி இருந்து வாடான்னு அந்த இடத்துக்கு தள்ளுவான். அங்கே நிற்பீங்க, இந்த கியூ மூவ் ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் தான் ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஸோ ஒரு இதில் நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம், ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு அசட்டை ஆரம்பத்தில் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் நிலையாக நிற்கணும். இங்கிட்ட இங்கிட்டுன்னு குதிக்கக்கூடாது. தட் இஸ் கால் ஃபோமோ. இந்த எமோஷன் எப்போ வரும்னா, சுற்றி இருக்க எல்லாரும் வந்து நான் இந்த அசட் வாங்கினேன், இது இவ்வளோ கொடுத்துருச்சு எனக்கு, நீ இன்னும் இதைத்தான் வச்சுருக்கியா, இது இப்போ மூவ் ஆகாது, பேசாமல் இதை வாங்கி வை அப்படின்னு 10,000 கருத்து வரும் ஒரு ஜேர்னியில். ஸோ எல்லாத்துக்கும் காதை ஊன்னு மண்டையாட்டிட்டு நீங்கள் நினச்ச இடத்த நீங்கள் நம்பின அசட்டை வச்சு முன்னாடி போய்கிட்டே இருக்கணும். அதுதான் ஃபோமோ. இந்த எமோஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரே இதில் வாங்கினதில் நிற்கணும். அதுதான் முக்கியம். இது ஃபோமோ. நாலாவது வந்து பேனிக். ஓகே, இந்த பேனிக் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, எல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கும். ஓகே, நம்ம வாங்கின அசெட் ப்ராஃபிட்டில் இருக்கும், நம்மளும் ப்ராஃபிட்லாம் எடுத்துருப்போம், எல்லாம் சூப்பராக போய்கிட்டு இருக்கும். திடீர்னு எங்கேருந்து என்ன வரும்னு தெரியாது, திடீர்னு ஒரு அடி விழும். ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா, கோவிட், உலகமே லாக்டவுனுக்குள்ளே போச்சு, என்ன ஆகும்னு தெரியாது. இதோட முடிஞ்சதா, எல்லாமே சிஸ்டமே மாறப்போதா, புதுசாக என்னென்னமோ வரப்போகுது, இனிமேல் இந்த சிஸ்டம் முடிஞ்சிருச்சு, எல்லாமே மாறப்போகுது, இனிமேல் கரன்சி செல்லாது, அதாவது டிமானிசேஷன் அது இதுன்னு ஒரு பேனிக்குன்னு திடீர்னு ஓவர் நைட்டில் ஒன்று நடக்கும். நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். அதுதான் பேனிக். அந்த டைமில் மார்க்கெட் வந்து 40, 15 டபக்குன்னு உள்ளே போகும். அந்நேரம் என்ன நடக்கும், நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஐயோ முடிஞ்சிருச்சு, நம்ம எல்லாம் வெளியேறணும், இதான் டாப்பு முடிஞ்சிருச்சுன்னு வெளியே வருவோம். பட் அங்கேருந்து திரும்ப அதுதான் ஆரம்பமாகவே இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ
இந்த மாரி பேனிக் சிச்சுவேஷன் வர்ற நேரத்தில நம்ம ரொம்ப காமா இருக்கணும். அந்த நேரத்தில நம்ம எந்த ரியாக்ஷனும் பண்ணாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். எஸ். பேனிக் சிச்சுவேஷன் வர்றப்போ, எதுவும் ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது தான் அதுக்கான சொல்யூஷனே தவிர, அந்த இடத்துல போய் நான் ஒண்ணு பண்றேன், நான் புத்திசாலித்தனமா ஒண்ணு பண்றேன் அப்படின்னு ஒண்ணு பண்ணீங்கன்னா, அதுதான் நீங்க லைஃப்ல பண்ண பெரிய முட்டாள்தனமா இருக்கும். ஸோ, பேனிக் சிச்சுவேஷன்ல ரியாக்ட் ஆகாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். நெக்ஸ்ட்டு ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஃபியர கூட மன்னிச்சிடலாம். ஆனா, அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப நான் சொல்றேன், கிரிப்டோ எனக்கு ஃபேவரைட்டு. பிட்காயின் தான் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்குன்னு நான் நம்புறேன். அப்படிங்கிற காரணத்துக்காக, நான் என்கிட்ட இருக்க எல்லா சேவிங்ஸ், என்னோட இன்வெஸ்ட்மென்ட் எல்லாத்தையும் தூக்கி நான் பிட்காயின்ல போட்டேன்னா, அதோட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. எஸ். ஒரு எல்லாத்துக்கும் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில என்ன வேணாலும் நடக்கும். எவ்வளோ பெரிய லாஸ் ஆனாலும் நடக்கும். நம்ம அப்பனுக்குன்னு அப்பன் எப்பயுமே ஒருத்தன் இருப்பான் அப்படிங்கிறனால வந்து, நம்ம தான் புத்திசாலின்னு அப்படின்னு மட்டும் நெனச்சு, எல்லாத்தையும் ஒரே இதில போடக்கூடாது. ஓவர் கான்ஃபிடன்ஸா எப்பயுமே நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அதுவும் இது எப்போ வரும் அப்படின்னா, நம்ம ஒரு 4 சக்சஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒரு 4 அசெட் வாங்கி வைப்போம். கோல்டு ஏதோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். கோல்டு, சில்வர், நிஃப்டி 50 இதெல்லாம் வாங்கி வைக்கிறோம் ரூ. 10, 10 இது எல்லாமே வந்து ரூ. 30 மாறுது. நமக்கு என்ன தோணும்? நம்ம பெரிய ஜீனியஸ். நம்ம பண்ண இதெல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தோணும். நம்ம என்ன பண்ணுவோம்? அதுலேருந்து ப்ராஃபிட் எல்லாம் எடுத்து, இன்னொரு 4 அசெட்ட ரிசர்ச் பண்ணி, இதுதான் இனிமே நல்லா போகும் அப்படின்ட்டு அதில தூக்கி எல்லாத்தையும் போடுறது. ஸோ, இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் மென்டாலிட்டி வந்து நம்மள வந்து பெரிய பாதாளத்துக்கு தள்ளும். நம்ம ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையும் காணா பண்ணிரும். அதனால வந்து ஒண்ணு நிக்கிறோமா, அது பாட்டு டிராவல் ஆயிட்டு இருக்கும். நீங்க உங்க வேலைய பாருங்க. மார்க்கெட் அது அது வேலைய பார்க்கும். நம்ம கோல் 10 டூ 15 இயர்ஸ்னா, அத நோக்கி தான் இருக்கணும். நடுவுல புத்திசாலித்தனமா ஒண்ணு பண்றோம்ன்னு சொல்றது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனமா வந்து முடியும். ஸோ, பேசிக்கா மக்கள்லாம் பயத்துல இருக்காங்களா? சின்னதா வச்சு ஆரம்பிங்க. அடுத்து அது வளருதா? அதுலேருந்து கொஞ்சம் ப்ராஃபிட் எடுங்க. எல்லாரும் ரொம்ப இது இங்க அங்க போகுது, இங்க போகுதுன்னு சொல்றாங்களா? முக்காவாசி ப்ராஃபிட்ட வெளிய எடுத்துருங்க. இதுதான் வந்து சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர் பண்ணக்கூடியது. இதுதான் நானும் பண்ண போறேன். இதத்தான் உங்களோட இப்ப ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ. பாய்.